புவனேஸ்வரி, ஹே புவனேஸ்வரி, புவனேஸ்வரி. ஏய், எதுக்கு இங்க வந்த? வெளிய போ முதல்ல. நீ எல்லாம் மனுஷியா? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? நீ எல்லாம் மாறவே மாட்டியா? எதுக்குடி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்னடி வேணும் உனக்கு? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. மரியாதையா தனாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? அவளை நான் எதுக்கு கடத்தணும்? எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களேன்னு வெறுப்புல இருக்கும். இங்க வந்து என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க? இது பாரு, மரியாதையா தனா எங்க இருக்கான்னு சொல்லிருக்க. இல்லனா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். தனா எங்க இருக்கா? டேய், நாங்க என்ன வேற வேலை இல்லாமலா இருக்கோம்? நாங்க ஏன்டா உன் பொண்டாட்டி கடத்த போறோம்? நேத்து உன் புள்ள என்கிட்ட அடி வாங்கிட்டு போனான். அதுக்கு பழி வாங்க தான் தனாவை கடத்திருப்பான். நேத்து அவனை உயிரோட விட்டதே தப்பு. எங்க அவன்? கூப்பிடு அவனை. எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் தனாவை? டேய், சும்மா ஆடாத. யாரையும் மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. காலையில இருந்து கார்த்திக் அவன் ரூம்ல தான் இருக்கான். அவன் எங்கேயுமே வெளியில போகல. அப்ப அவனை கூப்பிடு. ஏய், நாங்க எதுக்கு அவனை கூப்பிடணும்? என் வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே இருங்க. கார்த்திக், கார்த்திக். என்ன வீட்ல இல்லையா? கார்த்தி வெளியே வாடா. அத்த, என்னத்த? எதுக்கு வர சொன்னீங்க? என்னத்த, கதவுல திறந்து வச்சிட்டீங்களா? ரோட்ல போற கண்ணத்துக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. ஏய், தனா எங்கடா? மரியாதையா சொல்லிடு. என்ன உன்னை உயிரோட விட மாட்டேன். என்கிட்ட வந்து ஏன்டா உன் பொண்டாட்டி பத்தி கேக்குற? அவ உன் பொண்டாட்டி தானே? அவ எங்கன்னு என்கிட்ட கேக்குற? அவ என்ன என் பொண்டாட்டி? என் வீட்டுக்குள்ள வந்து என் புள்ள மேலே கை வைக்கிறியா? அவன் தான் தெரியாதுன்னு சொல்றான்ல. ரெண்டு பேரும் மரியாதையை இடத்த காலி பண்ணுங்க. போங்க வெளியே. குடும்பமா சேர்ந்து டிராமாவை பண்றீங்க. என் தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க குடும்பமே இருக்காது. டேய், உன் பொண்டாட்டி எங்க யார் கூட போனாலோ இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க?